வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம நட்பை பத்தி ஒரு அழகான கதையை கேட்க போறோம். அதை சார்ந்த ஒரு குறளையும் அலசி ஆராய போறோம். கதை கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு மனுஷன் காட்டை கடந்து போய்கிட்டு இருந்த போது ஒரு புலி துரத்துச்சு. அது கிட்ட இருந்து தப்பிக்க அவன் ஒரு மரத்து மேல ஏறினான். மரத்தோட உச்சிக்கு போன அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. அங்க ஒரு பெரிய மனுஷ குரங்கு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. நடுங்கி போன அந்த மனுஷன் அந்த மனித குரங்கு கிட்ட அடைக்கலம் கேட்டான். அந்த மனித குரங்கு, கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், என்னை நம்பி வந்த உனக்கு பாதுகாப்பு தருவேன்னு சொல்லுச்சு. இரவு நேரமும் வந்துச்சு. புலியும் விடுறதா இல்ல. மரத்துக்கு கீழே பசியோட காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மனுஷனும் மனித குரங்கும் மாறி மாறி தூங்க முடிவெடுத்தாங்க. அந்த மனிதன் தூங்கும் போது குரங்கு காவல் காத்துச்சு. குரங்கு தூங்கும் போது அந்த மனிதன் காவல் காத்தான். குரங்குக்கும் அந்த மனுஷனுக்கும் நடுவுல நட்பும் மலர்ந்தது. புலி பார்த்துச்சு, இப்படியே போச்சுன்னா நமக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடைக்காதுன்னு முடிவு செஞ்சு குரங்கையும் அந்த மனுஷனையும் பிரிக்க முடிவு செஞ்சுது. புலி வஞ்சகமா யோசிச்சு குரங்கு தூங்குற நேரத்துல மனிதனை பார்த்து, இப்போ அந்த குரங்கு தூங்கிடுச்சு, நீ அதை பிடிச்சு தள்ளி விட்டுடு, எனக்கு வேண்டியது பசிக்கு இறை, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. மனித மனம்தான் குரங்கை விட மோசமானதாச்சே, நாம தப்பிச்சுக்கலான்னு தன்னலம் கருதி மனுஷன் குரங்கை கீழே தள்ளி விட்டுட்டான். கீழே விழும்போது நடந்ததை குரங்கு புரிஞ்சுக்கிச்சு. ஆனா புலி, எனக்கு மனித மாமிசம் தான் வேணும், உனக்கு மனிதனோட இயல்பை புரிய வைக்க தான் இப்படி நான் சொன்னேன், இப்போ உன்னை விட்டுறேன், நீ மேல போய் மனுஷனை கீழே தள்ளிவிடு, நான் பசியார மனித மாமிசத்தை சாப்பிட்டுட்டு போயிடுறேன்னு குரங்கு கிட்ட சொல்லுச்சு. குரங்கும் நான் அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேல ஏறி வந்து மனுஷன் பக்கத்துல உட்கார்ந்துச்சு. மனுஷன் பயத்துல நடுங்கிட்டான். மனித குரங்கு சொல்லுச்சு, பயப்படாதே மனிதா, என்னை நம்பி அடைக்கலம்னு வந்த உன்னை எப்போதும் நான் காப்பேன், நீ கவலைப்படாம இருக்கலான்னு அந்த மனித குரங்கு சொல்லுச்சு. மனிதன் அவன் செஞ்ச செயலை நினைச்சு கூனி குறுகி வருத்தப்பட்டான். நண்பன்னு வந்தவன் கிட்ட நட்பு பாராட்டணும். நட்பு ரொம்ப புனிதமானது. ஒரு முறை நட்போட புனிதத்துல குறை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நட்பு அதோட மதிப்பை இழந்துரும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நட்பு மாறாம இருக்கணும் அப்படின்ற கருத்தை திருவள்ளுவர் ஒரு குறள் மூலியமா நம்மளுக்கு சொல்றாரு. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கோட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்பிற்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்போதும் மாறுபடாமல் முடியும் போதெல்லாம் நண்பனுக்கு உதவி செய்து தாங்கும் நிலையாகும்.